திரு கே சி பழனிசாமி, அதிமுக பாஜக கூட்டணி தான் இயற்கையான கூட்டணி, இணக்கமான கூட்டணி. கடந்த தேர்தல்கள்லையும் அவங்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கு ஓரளவுக்குன்னு திரு செந்தில் குறிப்பிடுகிறாரே. 2021 இருந்த நிலையை போல அதே கூட்டணி தேர்தல் களத்தை சந்தித்தால், அதிமுக தலைமையில் ஆட்சி என்று சந்தித்தால் நிச்சயமாக 200 சீட்ல வெற்றி பெறுவார்கள். ஆனா பிரச்சனை பாஜகவோட வித்து பாஜக இருக்கட்டுமே, அதனால என்ன இருக்கலாம். ஏன்னா 2021 இருந்த ஃபார்முலா படி அப்படியே அதே சீட்டு அதே இது, அதாவது தேர்தல் களத்தை சந்தித்தால் ஒருங்கிணைந்த அதிமுக வித்து பாஜக அப்படிதானே? ஆமா, அதான் 2021 சரி, ஓகே ஓகே இருந்த கூட்டணி அப்படியே தேர்தலை சந்தித்தால் 200 சீட்டுக்கு மேல வெற்றி பெறும். ஏன் நான் சொல்றேன்னா, அதுல எல்லோரும் பலகீனமா பார்ப்பது பாஜக அந்த ஆன்டி பிஜேபி ஓட்டு திமுக போயிடும். அந்த இடத்துலதான் பிரசாந்த் கிஷோர் சொல்றது சரி. அந்த ஓட்டு இந்த முறை விஜய்க்கு வந்துடும், திமுக போகாது. ஏன்னா அந்த ஆன்டி இன்கம்பன்சி அந்த திமுக மீது இருக்கக்கூடிய அந்த வெறுப்புகள். அப்ப அந்த சூழ்நிலை வரும் பொழுது விஜய் வெற்றி பெற முடியாது, வாக்கு சதவீதம் கொஞ்சம் உயரலாம். அப்ப திமுக கீழே போயிடும், அண்ணா திமுக ஆட்சி அமைக்கலாம். ஆனா பிரச்சனை எங்கன்னா என்டிஏ கூட்டணி ஆட்சி. அதுல ஒரே ஒரு சந்தேகம், அப்ப கூட ஆன்டி டிஎம்கே வாக்கு ஏன் ஏடிஎம்கே வந்துடக்கூடாது? ஏன் விஜய் போகணும்? ஆன்டி டிஎம்கே ஓட்டு முழுமையாக திமுக வந்துரும். அதுல பிரச்சனை அதிமுக வந்துரும். சரி, ஆன்டி டிஎம்கே ஓட்டு முழுமையா அதிமுக வந்துரும். சரி, நம்ம பலகீனமா எதை பாக்குறோம்? பாஜகவோடு அதிமுக கூட்டணி சேருகிற பொழுது அந்த நெகட்டிவ் ஓட்ஸ் ஆஃப் பிஜேபி, அதுதான் பலகீனமாக பார்ப்பது. அந்த நெகட்டிவ் ஓட்டு அப்ப திமுக போகாது, அது விஜய்க்கு வந்துரும். அப்ப விஜய் இப்ப வாங்குற 4% 6%, 7%, 8% பெறலாம். அதாவது இப்ப இருக்கிறத விட இன்னும் வீரியமா பாஜகவை திரு விஜய் எதிர்த்தால் அப்படித்தானே? இல்லையா? அதுவும் இல்லையா? இல்ல, விஜய் எதிர்க்கல. ஆமா, விஜய் பொறுத்த வரைக்கும் இன்னும் அவருக்கு எந்த ஐடியாலஜியுமே இல்லைங்களே. திராவிட, அதாவது திமுக அண்ணா திமுக கொள்கை என்னப்பா, அதை அப்படியே அறிவிச்சிருங்க, இவ்வளவுதானே இருக்கு. மாற்று சிந்தனை என்ன இருக்கு சொல்லுங்க. இப்ப புதுசா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐடியாலஜிக்கலி என்ன இருக்கு சொல்லுங்க. விஜய் திமுக கொள்கை என்னவோ அண்ணா திமுக கொள்கை என்னவோ அதுதான் என் கொள்கை. இதை தவிர ஏதாவது ஒரு இடத்துல அந்த ஒரு கேள்வி மட்டும் நான் திரு செந்தில்கிட்ட கேட்டு வந்துடுறேன். அதாவது பாஜக எதிர்ப்பு வாக்குகள் திமுகவுக்கு போகாம விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் 200 இடங்கள் அதிமுக கூட்டணி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல, அவர் சொன்ன பாதியை நான் அக்செப்ட் பண்றேன். அதாவது ஆன்டி பிஜேபி ஓட்டை கணிசமாக விஜய் பிரிக்கக்கூடும். அது அவர் சொல்ற கருத்தை என்னால் புறந்தள்ளி நகர முடியல. ஆனால் 200 இடங்களில் அஇஅதிமுக ஜெயிக்குங்கிறது கொஞ்சம் மிகப்படுத்தப்பட்ட ஒருங்கிணைந்த அதிமுக ஒரு என்ன இருந்தாலும் இல்ல, அவ்வளவு கஷ்டம். அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. நான் இதை டிஎம்கேக்கு சேர்த்து சொல்றேன். இப்போ 200 இலக்கு வச்சிருக்காங்க. இந்த 200 இலக்கு அப்படிங்கிறது போராடலாம். போராடி ஒருவேளை அதை தொடுவதற்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரி 5 முனை போட்டி இருந்தால் அதை நெருங்கலாம். பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் குறையும். 5 முனை போட்டியா இருக்கும்போது நான் போன அதான் சொன்னேன், பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் குறையும், நம்பர் ஆஃப் சீட்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஆனால் 200 சீட் அப்படிங்கிறது பெரிய சிக்கலை கொடுத்துரும். திருப்பியும் என்ன லாபம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் நிற்கின்ற பொழுது இப்போ நீங்கள் இதை எப்படி யோசிச்சு பாருங்க. ஒருவேளை பாஜக அதிமுக ஓட இல்லை, பாஜக தனியாக நின்றுச்சுன்னு வைங்க. இப்போ இவர் சொல்ற இடத்துலேருந்து ஆன்டி இன்கம்பன்சின் மூலமாக அரசுக்கு எதிரான வாக்குகள் 5 முனையா பிரியும்ல, அப்ப அது திமுக லாபம் தானே. அது அகைன் பெரிய லாபம் தானே. அந்த இடத்துக்கு வருகின்ற பொழுதுதான் எடப்பாடி பழனிசாமி உறுதியா நிக்கிறாரு, பாஜகவோட கூட்டணி கிடையாது. விஜய் உறுதியா நிக்கிறாரு, அஇஅதிமுகவோட கூட்டணி கிடையாது. அப்போ ஆப்வியஸ்லி இதுல யாருக்கு பெரிய ஆதாயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுகவுக்கு தான் பெரிய ஆதாயம். 5 முனை போட்டியாக அமைந்தால். ஆமா, எஸ், 5 முனை போட்டியாக. இன்னொன்று இது பாத்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் சொல்ற எல்லாம் அப்படியே சக்சஸ் ஆகுங்கிற ஒரு டோனுக்கு வர்றாங்க. அப்படி இல்லை, அண்ணன் பேசுகின்ற பொழுது கூட சில மாநிலங்களை சொன்னாங்க, இதே பிரசாந்த் கிஷோர் 390 சீட் வருவார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில். பாஜக 250 சீட்டை தாண்டாது அப்படின்னு நான் உறுதியா சொன்னேன்.
தனித்த பெரும்பான்மை பாஜகவிற்கு கிடைக்காது, கூட்டணி கட்சியோடு தான் பாஜக ஆட்சி அமைக்கும் நிலை வருங்கிறத ஸ்ட்ராங்கா நான் உறுதியா நம்பினேன், சொன்னேன். இன்னைக்கு 240 சீட்ல வந்து நிக்குது. அப்ப நீங்க பார்லிமெண்ட்ல எலெக்ஷன்ல மோடியை முன்னிறுத்தியே தனித்த பெரும்பான்மை பாஜகவுக்கு கிடைக்காத போது தமிழ்நாட்டில் வந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி இருப்பது போன்ற ஒரு தோற்றம் ஏற்படுத்துவதுங்கிறதும் ஓகே. திரு ரவீந்திரன் தோற்றம் சார், ஏற்படுறாங்க. டேட்டா 18% டேட்டா ஏட்டு சொரக்கா இல்ல, உண்மை 18% ஓட்டு அண்ணாமலை தலைமையில் எடுத்திருக்காங்க. கரெக்ட். அதுலதான் ஒரே ஒரு கேள்வி. அதுல என்ன அவர் சொல்றாருன்னா, நம்ம ஏற்கனவே முதல் சுற்றிலே இந்த முதலமைச்சர் வேட்பாளர் பேசணும்ல, தேசிய கட்சிகள் வந்து இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை தலைவர்களை தான் முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அவங்க அதிமுக கூட்டணிக்கு தான் போயிடுவாங்க. பாஜக 2 முறை அதிமுக பாஜக கூட்டணி உடைஞ்சது காரணம் 2% சீட்டு தான் தருவாருன்னு உள்ளாட்சி தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. அண்ணாமலை தனிச்சு நின்று 5% நிரூபிச்சாரு. நான் சீமான் ஒண்ணுதான் வருவாரு. சின்ன குறிக்கிட்டேன், நான் முடிச்சிடறேன். 5% நிரூபிச்சாரு. அடுத்தபடியா 2024 அண்ணாமலை கொடுத்த ரிப்போர்ட் எடப்பாடி கூட சேர்ந்தா ஜெயிக்காது, ஜாதிய ரீதியா அவருக்கு எதிர்ப்பு இருக்கு. 2 ஜாதி கட்சி அதிமுக போயிட்டு, எம்ஜிஆருக்கு அதிமுகவும் ஜெயலலிதாவுக்கு அதிமுகவும் 2 ஜாதி கட்சி அல்ல. அண்ணாமலை டெல்லி பிஜேபியில் கொடுத்த ரிப்போர்ட். அப்போ அவர் திரும்ப என்ன 2 ஜாதி கட்சிங்கிறத அவரே வெளிப்படையா சொல்லியிருக்காரு. நான் டேட்டா இல்லாம பேச மாட்டேன். அவரு அந்த இடத்துக்குள்ள டெல்லி தலைமையில் சொன்னா 12 சீட்டு நமக்கு தந்தா கூட்டணி நம்ம 10% ஓட்டுக்கு மேல எடுக்க முடியும்னு சொல்லி அண்ணாமலை நிரூபிச்சு காட்டினாரு. இப்பவும் நான் முடிச்சிடுறேன். இப்பவும் 110 99 100 90 முதல்வர் வேட்பாளராக அண்ணாமலையோ பாஜகவை ஏற்றுக்கொள்ள போறது இல்லைன்னு சொல்றீங்களா? அமைஞ்சாலும் 100 90 110 99 பலத்துக்கு ஏற்பட்ட அந்த கூட்டணினா தான் முடியும். முறிஞ்சது சீட் ஷேரிங்ல தான் முறிஞ்சாங்க. என்டிஏக்கு 90 இடங்கள் கேட்பாங்களா? அதுல தானே முறிஞ்சி 12 கேட்டு ஒரு 6 தர மாட்டாங்க. நீங்க ஷாக்காரதுல ஆட்சேபம் இல்ல. எடப்பாடியும் ஷாக்காவாரு. ஒரே அதுக்கு தான் ஒரே ஒரு கேள்வி முடிச்சிரறேன். எடப்பாடியும் ஷாக்காவாரு. பிஜேபிக்கு என்டிஏக்கான்னு கேக்குறேன். என்டிஏ சரி, ஓகே. நான் ஒரே ஒரு கேள்வி தான். அதாவது 90 இடங்கள் கேட்க கூடிய அளவிற்கு வலிமையாக இருக்கக்கூடிய என்டிஏ ரைட். நான் உங்க டேட்டா வச்சு தான் நான் கேக்குறேன். அவ்வளவு வலிமை நாடாளுமன்ற தேர்தல் 18% இருக்கட்டும். அவ்வளவு வலிமை இருக்கக்கூடிய பாஜக இப்போ ஒரு வார்த்தை சொன்னார் கடந்த சுற்று முதல் சுற்றுல ரவீந்திரன் துரைசாமி பேசிக்கிற போது என்ன சொன்னாரு? கோலை பயந்தாங்குழி எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்கிட்ட தேர்தல் நிக்கலன்னாரு. அண்ணாமலை ஏன் நிக்கல? உண்மை. இருக்கீங்களா? அண்ணாமலை கோலை அக்செப்ட் பண்றேன். அக்செப்ட் பண்றேன். நான் என்ன சொல்றேன் தெரியுமா? 2வது இடம் பாஜக பயந்து தான் அவர் வின் வாங்குனாங்க. நான் அக்செப்ட் பண்றேன். அதுதான் பெர்சன்டேஜ். அதான ஓட்டு. அப்புறம் பாருங்க, எனக்கு புரியல. தவறுதான். நிக்காத தவறு இல்ல. நான் சொல்றேன் ஓட்டு இல்லங்கறேன். நான் அக்செப்ட் பண்றேன். அந்த இடத்துக்குள்ள 8% தான் இருந்தது. இல்ல நான் அக்செப்ட் பண்றேன். சீமானுக்கு பிளஸ் அந்த இடம் தான் சீமானுக்கு பிளஸ். நான் இதே முடிச்சிடுறேன். தம்பி சொல்ற கருத்து நான் முழுக்க உடன்படுறேன். அந்த இடம் தான் சீமானுக்கு பிளஸ். கமலாசனும் தினகரனையும் களத்துல நின்னு தான் சீமான் 1% இருந்தது 8%க்கு வந்தாரு. இதே மாதிரி களத்தை விட்டு விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்கிலும் ஓடுற எடப்பாடி பலகீனப்படுவார். குறிப்பா நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே ரெட்டலையில் பலன் இல்லாத சமூகங்கள் எடப்பாடிக்கும் எதிர்ப்பு இருக்கு. ஜாதி ரீதியா நீங்க சும்மா பாஜக எதிர்ப்பு மட்டும் பேசிக்கிட்டு மோடிக்கு எதிர்ப்பு மட்டும் பேசிட்டு தப்ப முடியாது. கேள்வி சொல்றதுல இருந்து 18% நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு சதவீதத்தை வச்சு சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுகவோடு பாஜக பேரம் பேச முடியாதுன்றார். அதானே? இல்ல இல்ல, நான் என்ன பேசுவாங்க, எடப்பாடி சம்மதிக்க மாட்டார். ரெண்டு நாடாளுமன்ற தேர்தல் அப்படி பார்த்தா நான் இப்படி எடுத்துக்கினேன். 2014 தேர்தல் ரைட். இவங்க முதல் முறையாக மோடியை முன்னிறுத்திய தேர்தலில் நீங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக கிடையாது. அதிமுக இல்லாமலேயே அன்புமணி ராமதாஸால் வெற்றி பெற முடிஞ்சது. நல்லா கேட்டுங்க. அதிமுக இல்லாமலேயே பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நார்வேலில் வெற்றி பெற்றார். ஆனால் அதிமுக ஓட்டையும் சேர்த்த பிறகு ஏன் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியல? அதனால இந்த கணக்கெல்லாம் எப்படி வேணாலும் உருட்டி போடலாம், ஆசைக்கு போட்டுக்கலாம். உங்க கருத்து கரெக்ட்னா அதைத்தான் அண்ணாமலை சொல்றாரு. உருப்படாத கூட்டணி ஆயிரும், கிறிஸ்தவ முஸ்லீம் நமக்கு எதிர்ப்பு, பிற ஜாதிகள் அவருக்கு எதிர்ப்பு தேராதுங்கிறார். நீங்க சொல்றதா அண்ணாமலை சொல்றாரு.